கோவையில் லயன்ஸ் 324 டி மற்றும் லியோ கிளப் ஆகியோர் இணைந்து போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி. கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு போதை பழக்கத்தினால் ஏற்படும் சமுதாயம், கலாச்சார சீரழிவுகள் குறித்த பதாகைகள் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். பெருகி வரும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக மத்திய, மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் போதை பழக்கத்தினால் ஏற்படும் சமுதாயம், கலாச்சார சீரழிவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக லயன்ஸ் கிளப் 324 டி மற்றும் லியோ 324 டி மாவட்டம் ஆகியோர் இணைந்து கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக லயன்ஸ் கிளப் 324 டி மாவட்ட ஆளுநர் சண்முக சுந்தரம் மற்றும் ராபர்ட் மணி ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். என்னுடைய பெயர் பொன்னுசாமி, இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர். இன்று உலகம் முழுவதும் போதை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கு எங்களுடைய கல்லூரியிலையும் நீங்கள் லயன்ஸ் கிளப்புடைய துணையுடன் இங்கே ரேலி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேலி மூலியமாக எங்களுடைய மாணவர்களை இதில் ஈடுபடுத்தி இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல், நீங்கள் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரை எங்களுடைய மாணவர்கள் இந்த ரேலியை நடத்திருக்காங்க. இது பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், இந்த போதையினுடைய வீரியத்தை தெரிவிக்கணும், இதனுடைய தீங்கை தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு ரேலி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன